தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. பிரிவுகளும் தனிமையும் உட வாழ்க்கையில நீங்கள் சகித்துக் கொள்ளத்தான் வேண்டும், சந்திக்கத்தான் வேண்டும். நீங்க அதை நோன் சொல்லாதீங்க, ஐயோ இதனால தாங்க முடியாது சொல்ல, தாங்கிதான் ஆகணும். அது நன்மைக்காக தேவன் நடத்துறார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது மூன்றாவதாக இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில நடந்த காரியம் என்னன்னா, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது, அதனால நான் அப்படியே எல்லா வசனத்தையும் எல்லாம் வாசிக்கல. அது 39ஆம் அதிகாரத்தில் அவனோட வாழ்க்கையில தெரியும். அவனோட வாழ்க்கையில கொஞ்சம் அப்படி நல்லது நடந்த மாதிரி இருந்து, அப்படி போத்திபாரோட வீட்டுல கொஞ்சம் ப்ரொமோஷன், அவனுக்கு ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, நல்ல ரூம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவர் அந்த வீட்டுக்கே அதிபதியா அவர் மாறிட்டாரு. அந்த வீட்டினுடைய எல்லா காரியங்களும் நிர்வாகமும் இவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. அவருக்கு இருக்கிற ஆடு மாடுகளை, அவருக்கு இருக்கிற வயல் நிலங்களை எல்லாம் இவர் கட்டுப்பாடு பண்றாரு. அந்த வீட்டுக்கு வருமானம் என்னன்றதை கூட இவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. போத்திபாருக்கு எதுவுமே தெரியல, ஏன்னா அவர் அவங்க வீட்டினுடைய முழு மேனேஜரா மாறிட்டார், நிர்வாகியா மாறிட்டார். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் உள்பட எல்லாத்தையும் இவர் தான் கவனிக்கிறார், எல்லாத்தையும் பார்க்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, யோசேப் சொல்லும்போது, இந்த வீட்டில் இருக்கிற அவர் சாப்பிடுற சாப்பாட்டை தவிர வேற எதுவுமே கேட்கறது இல்லை. கேட்டு பார்ப்பது இந்த போத்திபார், காலையில என்னப்பா சமைச்சா, சிக்கன் தூக்கு, நாளைக்கு பீஃப் கூட்டு, மெனு மட்டும் கொடுத்துருவாரு போல தலைவர், வேற எதையுமே கேட்கறது இல்லை. அதனால தான் அவர் சொல்றாரு, யோசேப் சொல்லுமா, இந்த சாப்பாட்டை தவிர வேற எதையுமே அவன் என்கிட்ட கேட்கறதே கிடையாது. அவ்வளவு நல்ல மனுஷன் இருந்தாலும். அப்ப அந்த மாதிரி ஒரு சின்ன உயர்வு, சின்ன சந்தோஷம், வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தவனுக்கு திடீர்னு ஒரு ஆறுதல். பிளாட்பாரத்திலே இருந்தவனுக்கு குடிசை கிடைச்சா சந்தோஷம் தானே. காலமெல்லாம் வெயில்ல இருந்தவனுக்கு எங்கேயோ ஒரு நிழல் கிடைச்சா அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு மகிழ்ற நேரத்துல அந்த மகிழ்ச்சி திடீர்னு பறி போற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அந்த மகிழ்ச்சி திடீர்னு பறி போயிடுது. எப்படிங்க, பிறவியிலிருந்து குருடனா இருந்து திடீர்னு அவன் குருடனாவே செத்துட்டானா பிரச்சனையே கிடையாது. திடீர்னு பார்வை கிடைச்சி, பார்வை ஆக்சிடென்ட்ல போதுல எவ்வளவு வலிக்கும் பாருங்க. விளங்குதா உங்களுக்கு? பிறவில இருந்தே குருடனுக்கு பார்வை கிடைச்சிச்சுன்னா அவனோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அந்த பார்வை ஆக்சிடென்ட்ல போதுன்னா எப்படி இருக்கும் பாருங்க, ஐயோ அது எவ்வளவு பெரிய வலி அது. அந்த மாதிரி இப்ப யோசேப்புக்கு அவனோட வாழ்க்கையில கிடைச்ச சின்ன சந்தோஷம் திடீர்னு அவனை விட்டு காணாம போகுது. அதுக்கு காரணம் அந்த வீட்டுல நடக்கிற சின்ன சம்பவம். அந்த சம்பவத்துல அவன் என்ன ஆகுறானா, அவன் மேல் தவறான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது, வேண்டாத பழி. வாழ்க்கையில சில பிரச்சனைகள் துரத்தி அடிக்கும் பொழுது எங்க போனாலும் வேண்டாத ஒரு பழி அவன் மேல. தப்பு பண்ணி இருந்தா கூட அந்த நம்ம தப்பு பண்ணோம், தண்டனை அனுபவிக்கிறோம்னு சொல்லி மனசு கொஞ்சம் ஏத்துக்கும். ஆனா தப்பு பண்ணல அவன், அதான் பிரச்சனையே. தப்பு பண்ணாத எனக்கு ஏண்டா தண்டனை கிடைக்குது? எப்படி? குற்றம் செய்யாத நான் தண்டிக்கப்படுகிறேன், அதான் முக்கியம். பாருங்க, நீங்க தப்பே பண்ணாம தண்டனை அனுபவிப்பீங்க பாருங்க, அதான் பெயின். தப்பு பண்ணிட்டு தண்டனை அனுபவிக்கிற ஆளுகளா இருந்தா அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, ஏன்னா பண்ண தப்புக்கு தானே தண்டனை அனுபவிக்கிறோம். அல்லேலூயா. நம்மால தப்பு பண்ணிட்டு தண்டனை அனுபவிச்சு அதுக்கு ஃபீல் வேற பண்ணிருப்பான், எனக்கு ஏன் நடக்குதுன்னு தெரியல, பண்ண தப்பு அந்த மாதிரி. அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? தப்பு பண்ணி தண்டனை அனுபவிச்சதுன்னா ஃபீல் பண்ணக்கூடாது. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, சின்ன தண்டனையா கொடுத்துருக்கிறீங்க, ஸ்தோத்திரம், இதை விட பெரிய தண்டனையா கொடுக்கலையே நன்றின்னு சொல்லி அப்படி பாலிஷா போயிடணும் நீங்க. ஆனா தப்பே பண்ணாம தண்டனை அனுபவிக்கிறது, தண்டனைகள், பொய் குற்றச்சாட்டுகள், பிறர் நம்மேல் பழி போடுதல், நம்மை பற்றிய அவதூறுகளை பரப்புதல். என்ன அவதூறு? செய்யாத ஒரு குற்றத்தை செய்ததா சொல்லி மீம்ஸ் போடுறாங்க, ட்ரால் பண்ணிட்டான், வீடியோ போயிடுச்சு எகிப்து ஃபுல்லா. யோசேப்புனா யாருன்னு ஒரே நைட்ல என்ன ஆயிட்டார், தலைவர், ஃபேமஸ் ஆயிட்டார். ஆமா, என்னடா யோசேப்பு அப்படின்னா தெரிஞ்சிடும், ஆமாம்பா அவன் மாதிரி பார்ட்டி. அப்ப அது எப்படி, என்ன சொல்றது,
உடம்பு கூசி போகும்ல. நம்மளை பார்க்கும்போது நம்ம செய்யாத தப்பை செஞ்ச மாதிரி ஒருத்தன் பார்க்குறானா எப்படி இருக்கும்? அவன்டாங்க இந்த மாதிரி ஆள் பத்தியா செஞ்சாலும் செஞ்சிருப்பான். ஆள் பத்தியா ஏற்கனவே அவன் கொஞ்சம் நல்ல ஆள், கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட்டா சவுப்பா இருப்பான் பாருங்க. இப்ப நல்ல சாப்பாடு வேறையா போத்திப்பார் வீட்டுல, அதனால ஆள் கொஞ்சம் வந்தப்ப கொஞ்சம் காஞ்சி போயிருந்தான் ஆளு. இப்ப கொஞ்சம் நல்லா கொழுக்கு முழுக்குன்னு ஆயிட்டான். அமுல் பேபி மாதிரி இருப்பான். அதனால பார்த்தாலே செஞ்சிருப்பான்னு தோணுது பாரு அப்படின்றான். ஆனா அவன் அந்த மாதிரி இல்லை. சில நேரத்துல நம்ம ஆளையும் தோற்றத்தையும் வச்சே நம்மள மக்கள் என்ன பண்ணுவானா, ஒரு எடை போட்டு வச்சிருப்பான், இவன் இந்த மாதிரி தான் அப்படின்னு. அவன் எடை போட்டு வச்சதுக்கு ஏற்ற மாதிரி சில காரியங்கள் நடக்கும் போது இல்ல, அவன் மனசுக்குள்ளேயே உறுதிப்படுத்திடுவான், கரெக்ட் நிச்சயமா செஞ்சிருப்பான் அப்படின்னு முடிவு பண்ணிடுவான் பாருங்க. அப்படி முடிவு பண்ணி நம்மளை பத்தி ஊரெல்லாம் நம்மளை பத்தி தான் பேச்சு. எப்படி இருக்கும்? இந்த ஜெயிலுக்குள்ள போனவெல்லாம் கேட்கறான், என்னப்பா யாருப்பா? இவன் தானே அது பாப்பா நம்பர் 1 வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து அவனை எவ்வளவுக்கு எவ்வளவு அவனை அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவனை அசிங்கப்படுத்துறாங்க. அந்த மாதிரி அசிங்கங்களையும் அவமானங்களையும் நீங்கள் முகத்திற்கு நேராக சந்திக்க வேண்டிய சில சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்க தயங்க கூடாதுன்னு சொல்றேன். எங்கேயாவது உங்களை அசிங்கப்படுத்துறாங்களா, மக்கள் உங்களை அவமானப்படுத்துற மாதிரி சில சூழ்நிலைகளை நீங்க கடந்து போறீங்களா? நீங்க செய்யாததை செஞ்சதா சொல்லி உங்க மேல இல்லாததையும் பொல்லாததையும் திணிக்கிறாங்கன்னா நீங்க அதை ஃபேஸ் பண்றதுக்கு தயாராயிடுங்க. ஏன்னா யோசேப்போட வாழ்க்கையில அதை ஃபேஸ் பண்றதுக்கு அவன் தயார்படுத்திக்கிட்டான். அவனுடைய இருதயத்துல ஒண்ணு மட்டும் தெரியும், கர்த்தர் என்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, சிறைச்சாலையில நீங்க போனீங்கன்னா சிறைச்சாலையில கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவ்வளவுதான். அவனுக்கு தெரியும், என் வாழ்க்கையில கர்த்தர் என் கூட இருக்கிறார். இந்த அவமானத்தின் பாதையில, இந்த நிந்தனைகளின் பாதையில கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் சோர்ந்து போவதில்லை அப்படின்னு சொல்லி அவன் மனதை தைரியப்படுத்தி கொண்டான். நீங்க உங்களோட வாழ்க்கையில உங்க மேல இல்லாததை பொல்லாததை சொல்லும் பொழுது சந்தோஷப்படணுங்க. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே. சில வீடுகள் எல்லாம் இந்த மாதிரி நடக்கும். எப்படின்னா, நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு இருப்பாங்க, சாப்பிட்டுட்டு போய் சோறே போடலங்க அப்படின்னு பாத்துறீங்களா? நீங்க அந்த மாதிரி பாத்துறீங்களா? நீங்க அந்த மாதிரி ஆட்களை நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு சோறே போடல, நம்ம அன்பா உபசரிச்சிருப்போம், அது என்ன வானு கூட கேட்கல என்ன அப்படின்னுவாங்க. இந்த மாதிரி அவதூறு, நம்ம நன்மை செஞ்சு தீமை அனுபவிப்போம். பாத்துருக்கீங்களா? அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் நம்ம லைஃப்ல. அப்ப இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லும் பொழுது நீங்க உடனே பாருங்களேன். இங்கதான் யோசேப்போட கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா, யோசேப் மேல அந்த போத்திபாரோட மனைவி எவ்வளவு குற்றச்சாட்டு சொல்லுது இல்ல, சொல்லுதா இல்லையா? ஆனா அந்த அம்மா மேல இவர் ஒரு தப்பு கூட சொல்லலைங்க. ஏன் சொல்லல? ஏன் யோசேப்புக்கு தெரியாதா? சொல்றதுக்கு தெரியாதா? சொல்லக்கூடாதுங்க, சொல்லக்கூடாது. அடுத்தவங்களை குற்றப்படுத்தி நம்ம ரொம்ப நல்லவங்களாகணும்லாம் முயற்சி பண்ணாது. அவங்க தப்புன்னு சொல்லி நம்ம நல்லவனா காட்டணுன்ற வேலையே வேணாம். நம்ம நல்லவனா காட்டுறதுக்கு ஒரு டைம் வரும், தேவன் அதை காட்டுவார். என்னை குறித்து சாட்சி பகருகிறவர் உன்னதங்களிலே இருக்கிறார். ஆகவே நம்மளை குறித்து அவர் ஒரு நாள்ல சாட்சி கொடுப்பார். அன்னைக்கு நம்முடைய நீதி விளங்குமா விளங்காதா? இந்த தண்டனிட்டு பணியங்கள் ஒரு நாள் சொன்னார் பாருங்க. அந்த தண்டனிட்டு பணியங்கள் அந்த இடத்துல யாரெல்லாம் நிக்கிறா? இந்த அக்கா நிக்குது. யாரு? போத்திபாரோட ஒய்ஃப் எல்லாம் நிக்குது இல்ல? ஆமாவா இல்லையா? அதுக்கே கஷ்டமா இருந்திருக்கும், சே பாவம் அப்படின்னு. ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு யோசேப்பு அன்னைக்கு கூட அந்த அக்காவை ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணல, சொல்லல. பாருங்க, தன் மீது வீணாக பழி போடுகிறவர்களை கூட மன்னிக்கிற, அவங்கள மனதார அவங்களுக்கு எந்த விதமான அவப்பேரோ அவங்களுக்கு கெடுதலோ நினைக்காத ஒரு இருதயம் யோசிப்படுது. கொஞ்சம் கூட அவங்களுக்கு கெடுது. ஏன்னா நான் குற்றவாளியாவே இருந்துட்டு போறேனே, என்ன இப்ப இல்ல, தப்பு எந்ததான்
யோசேப்பு தண்டனை காலம் முடிஞ்சு வெளியே வந்து, இப்ப நீங்க பைபிள் படிக்கிறீங்க, உங்களுக்கு யோசேப்பு தப்பு பண்ணலன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எகிப்துல எவ்வளவு பேருக்கு தெரியும் யோசேப்பு தப்பு பண்ணலன்றது? நான் குற்றவாளியாகவே இருந்துட்டு போறேனே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஒரு மனப்பாங்கு நமக்கு உருவாக வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஆமா, நம்ம ஆட்கள் பாத்தீங்கன்னா கவரிமான் பரம்பரைங்க. நம்ம ரொம்ப பேரு தான் மேல ஏதாவது குற்றச்சாட்டு விழுந்தாலே துடிச்சிருவாங்க. யார் என்னையா சொல்ற? நான் ஒன்னும் அப்படி கிடையாது. வா கூப்பிடு, யார் யாரெல்லாம் கூப்பிடுற கூப்பிடு, நான் இப்ப நிரூபிக்கிறேன் நான் நல்லவன். என்னை நல்லவன் நிரூபிக்கிறதுக்கு இன்னைக்கே சட்டமன்றத்தை கூட்டுங்க அப்படின்னு கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நிரூபிக்கிறதுக்கு நம்ம மாட்ட தயாரா இருக்கிறான். ஒரு நாள் நீங்க உங்களை நல்லவன் எங்கேயுமே நிரூபிக்க கூடாதுன்றேன் நான். யோசேப்பு கிட்ட கத்துக்குங்க. எங்க போய் நிரூபிக்க போறீங்க? நீ கெட்டவனா இருன்றேன் நான். பிரைஸ் காட். ஆமென். ஆமா, நீ நல்லவன் தேவன் ஒரு நாள்ல வெளிப்படுத்துவார். அன்னைக்கு வரைக்கும் நீ அமைதியா இரு, பேசாத. அவமானங்களை, அவசொற்களை ஏற்றுக்கொள். நிந்தைகளை, இல்லாத தீமையான மொழிகளை உங்க பேர்ல சொல்லும் பொழுது அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல நம்முடைய ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். உங்களுக்கு முன்னே இருந்த தீர்க்கதரிசிகள் அப்படி சொன்னாங்க, உங்களையும் அப்படிதான் சொல்லுவாங்க. அதை நீங்க தாங்கணும். அல்லேலூயா. ஆமா, அவமானங்கள், பழி சொற்கள், இல்லாததையும் பொல்லாததையும் நம்ம மேல சொல்லிட்டு செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிப்பது, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிப்பது, இதெல்லாம் பழகிக்கணும். இது எவ்வளவு பெரிய வலி நிறைந்த அனுபவம். எத்தனை நாட்கள் சிறைச்சாலைகளுக்குள்ள அவன் இருந்து அவன் சொல்றான், அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்றான், நான் சிறை தண்டனை அனுபவிப்பதற்கு ஏதுவான குற்றம் நான் ஒன்னும் செய்யலைங்க அப்படின்றான். நான் தப்பு ஒன்னும் பண்ணல அப்படின்னு சொல்றான். ஆனா அதை கேட்கறதுக்கு ஆளு யாரும் தயாரா இல்லைங்க. யாரும் தயாரா இல்லை. அவன் 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 பேச்சுக்கு அவன் செவி கொடுக்கிற ஆள் இல்லை. நீங்க பாருங்களேன், 30ஆம் அதிகாரம் 15வது வசனம். எப்படி கொண்டு வரப்பட்டேன்? இந்த ஆளு இந்த சொல்றது உண்மையாங்க? யோசேப்பு ஏங்க இப்படி போய் சொல்றாரு? யோசேப்பு இங்க உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரா? யோசேப்பு இங்க பொய் சொல்றாரு. ஏன் பொய் சொல்றாரு? ஏன் பொய் சொல்றாருங்க? என் அண்ணன் தம்பிய குற்றப்படுத்த மனசு இல்லை. என்ன திருடின்னு வந்துட்டாங்கன்னு சொல்றானே, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தான் அண்ணன் தம்பி மேல ஒரு கலங்கம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. என் அண்ணன் தம்பி என்ன வித்து போட்டுட்டாங்கன்னா இருக்கிறவன் என்ன நினைப்பான்? என் அண்ணன் தம்பிய தப்பா நினைப்பாங்கல்ல. அதனால அவங்க மேல ஒரு பழி வந்துடக்கூடாதுன்னு இப்ப இந்த இடத்துல யோசேப்பு சின்னதா போய் சொல்ல வேண்டியதா போச்சு. என்னையா இந்த மனுஷனோட அன்பு! தன்னை விட்டு போட்டவனை கூட ஒரு இடத்துலயும் குற்றப்படுத்தாத மனுஷன் ஆண்டாளு. என்ன விட்டு போட்டாங்க 20 வெள்ளி காசுக்குன்னு சொல்லி இருந்தா, நாளைக்கு அதே அண்ணன் தம்பிங்க எல்லாம் வரும்போது எகிப்துல இவனுக்கு தானே அது, உனக்கு தானே விட்டு போட்டவனுங்க அப்படின்னு பாப்பாங்கல்ல. ஆனா அவனுங்க ஊருக்குள்ள வரும்போது நான் யோசேப்புடைய சகோதரன் சொன்ன உடனே அவனுங்களுக்கு ராஜ மரியாதை பாருங்க. பொய் எப்ப நல்லதுன்னா, அடுத்தவங்களை கெடுக்காத வரைக்கும் அந்த பொய் நல்லது. அல்லேலூயா. சோத்திரம். அப்ப அடுத்தது படிச்சிருங்க. நம்ம வந்த பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இந்த இடத்தில் ஒன்றும் செய்யலைங்க அப்படின்னு ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுயம்பாகின் இடத்திலும் பானபத்திரக்காரர்கிட்டையும் அவங்க கிட்ட மட்டும் சொல்றான், நான் பெரிய தப்பு ஒன்றும் செய்யலனா, என்ன இந்த தண்டனை கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியலனா, ஆனா ராஜா கிட்ட பேசுவேனா அப்படின்றான். ஆனா அவன் குற்றம் செய்யலன்றத அவனுக்கு யாரும் ஏத்துக்கிறதுக்கு அவங்க மனசுல இல்லை. செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்கிறான். நான் சொல்றேன், இது எல்லாமே ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக அனுமதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. செய்யாத தவறுக்கு நீங்கள் தண்டனையை அனுபவிப்பீர்களானால், நீங்க வாங்காத கடனுக்கு நீங்க வட்டி கட்டுவீங்கன்னா அதெல்லாம் எவ்வளவு பெரிய வழி இல்லை. நம்மளால யாருக்காவது நன்மை செஞ்சுட்டு போய் நம்ம போய் மாட்டிப்போம் சில நேரத்தில்.
அந்த மாதிரி எல்லாம் நீங்க பாதிக்கப்படுவீங்கன்னா ஆண்டவர் உங்களை அந்த பாதையில நடத்துறாரு. உங்களுக்கு நன்மை உண்டாகும். உங்களோட வாழ்க்கையில் இதெல்லாம் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கடைசியா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சிறைச்சாலையில இருக்கும்போது கூட அங்க இருக்கிறவங்களுடைய நன்மையை இந்த யோசேப்பு நாடுறாரு. அவங்க இவரை யாருமே கேட்க மாட்டாங்க, ஏன்பா எப்படி இருக்கிறேன்னு. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவர் விசாரிப்பார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா. அவன் யாரோட முகமாச்சு டல்லா இருந்தா உடனே ஏன் உங்க முகம் டல்லா இருக்குதுன்னு போய் கேட்கிறான். அந்த மாதிரி அடுத்தவங்களுடைய அடுத்தவங்களோட நலன்ல அக்கறை உள்ள ஒரு மனுஷன். அப்ப அந்த மாதிரி 2 பேர் ராஜாவோட அரண்மனையில இருந்து வந்தவங்க 2 பேர் துக்கமா இருக்கிறாங்க. அவங்கள போய் யோசேப்பு கேட்கிறாரு. யோசேப்பு கேட்ட உடனே அவங்க தங்களுடைய வாழ்க்கையில அவங்க பார்த்த ஒரு சொப்பனங்களை யோசேப்புக்கு சொல்றாங்க. யோசேப்பு உடனே சொல்றாரு, நான் இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றேன், அது நடக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, தயவு செய்து நீங்க ராஜா கிட்ட போய் நிற்கும் பொழுது என்னை பத்தி கொஞ்சம் என்ன பண்ணுங்கன்னா சொல்லுங்க, மறந்துடாதீங்க அப்படின்றார். லைஃப்ல இந்த மாதிரி மக்களை நீங்க ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப தைரியமா இருக்கணும். எப்படின்னா, நன்றி மறந்த மக்கள் நம்ம செஞ்ச நன்மையை மறந்துடுவாங்க. நன்மையை மறக்கிறது மாத்திரம் இல்ல, நம்மளையே மறந்துடுவாங்க. சொல்றான், என்ன மறந்துடாம நினைங்க அப்படின்னா. அத பாருங்களேன், 40ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அது 14வது வசனம் படிங்க பார்க்கலாம். இதுதான் அது அர்த்தம் என்று என்னை நினைத்து, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து, நீ நல்லா இருக்கும் போது என்ன நினைச்சுக்கப்பா, என்ன நினைத்து பார்வோனுக்கு அறிவித்து என்னை விடுதலை ஆக்கிடுங்க, என்னை எப்படியாவது வெளியே எடுத்துருங்க அப்படின்றான். என்ன நினைங்கன்றான். நீ நல்லா இருக்கும் போது நினை, இப்ப இல்ல, நீ அங்க போவ நிச்சயமா, நான் சொல்ற மாதிரி. அப்ப நீ என்ன நினைச்சுக்கோன்னா, கடைசி வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஆனாலும் தலைவன் நினையாமல் அவனை மறந்து விட்டான். என்னங்க இது, என்ன நினைச்சுக்கோன்னு சொல்ற ஆளை மறந்துடுறான் பாருங்க. லைஃப்ல நம்ம சிலருக்கு நன்மை செய்வோம் பாருங்க, ஓடோடி போய் நன்மை செஞ்சா அவன் அந்த நன்மைக்கு என்னைக்காவது உபகாரியா இருந்தானா பரவாயில்ல, ஆனா அந்த நன்மையை சீக்கிரத்துல மறந்துடுவாங்க. இல்லையா, சத்தமா சொல்றீங்களா? தீங்கு செய்யறது அவங்க பழக்கம்னா நம்ம பழக்கம் என்னவாதான் இருக்கணும், அவ்வளவுதான். நன்மை செஞ்சு அடி வாங்கிக்கிறது தான் நம்ம பழக்கமா இருக்கணும். இந்த வாழ்க்கையே எதுக்காக தான், நன்மை செய்யறதுக்காக தான். செஞ்சு வலிகளை வாங்கிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலையா இருக்கணும். அதுக்காகவே ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நன்றி மறந்த மக்களை புதுசாவா நம்ம பாக்குறோம்? எவ்வளவு காலமா பார்த்துட்டோம். 15 வருஷம் ஆச்சு முழு நேர ஊழியத்துக்கு வந்து. அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன் நான். இந்த கையிலேயே அப்படி சாப்பாடு வாங்கிட்டு அடுத்த கையில கத்திய பற்று சொருவ நாட்கள் எல்லாம் பார்த்துக்கிறேன் நான். அவ்வளோ வலி, எவ்வளவு தாண்டி வந்துருக்கிறேன். அதனால நன்றி மறந்த மக்களை பார்க்கறது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இல்லையா? சத்தமா சொல்ல மாட்டீங்களே. வாழ்க்கையில நன்றி மறந்த மக்கள் அது மாத்திரம் இல்ல, நம்மை மறந்தே விடுவார்கள். யோசேப்ப அவன் என்ன ஆயிட்டான்னா மறந்துட்டான், நினையாம போயிட்டான். சில ஆட்கள் நம்மளை மறந்துடுவாங்க, அது கூட நல்லதுதான். அல்லேலூயா. நீங்க நினைச்சு புலமையில இருக்கக்கூடாது. ஒரு போன் பண்ணானா பத்தி அவன், எனக்கு ஒரு கால் பண்ணானா பத்தி அவ, என் ஞாபகமே அவனுக்கு வரமாட்டேன்னு. பரவாயில்லைங்க, சிலர் உங்களை மறக்கிறது கூட நல்லதுக்கு தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை சிலர் மறந்து விடுவது கூட நல்லதுக்கு தான். ஏன்னா தேவன் உங்களை நினைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறியுங்கள். உங்களை மக்கள் மறக்கலாம், ஆனா வாக்கு தத்தம் பண்ணினவர் மறக்கவே மாட்டார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இப்படி எந்த பாதையில நீங்க கடந்து போனாலும் சரி, அப்ப தனிமை பிரிவா இருந்தாலும் சரி, பகைமை பொறாமையா இருந்தாலும் சரி, தண்டனைகளும் அவமானங்களுமா இருந்தாலும் சரி, நன்றி உணர்வு இல்லாத மக்கள் மத்தியில மறக்கப்படுகிற நிலையில நீங்கள் பயணப்பட்டிருந்தாலும் சரி, இது எல்லாமே நன்மைக்கு எதுவாதான் நடக்குது. ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில மட்டும் இல்ல, இப்படி நிறைய தேவப்பிள்ளையோட வாழ்க்கையில நடந்து இருக்குது. யாக்கோபோட வாழ்க்கையில நடந்தது. யாக்கோபுக்கு ஒரு நாள் இதே போல தனிமையா ஒரு நாள் போறான். அவன் போகும்போது அவங்க அம்மா அவனை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க அம்மா சொல்லி அனுப்புறாங்க, செல்லம் தங்கம் நீ போடா, மாமா வீட்டுல இருடா,
மாமா வீட்டுல இருந்து அம்மா உனக்கு லெட்டர் போட்டு உன்னை அழைச்சிக்கிறேன்டான்னு சொல்லி அம்மா அனுப்பி வச்சது. போய் 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, அம்மா கிட்ட இருந்து லெட்டர் வரல. 1 வருஷம் ஆகுது, அம்மா கிட்ட இருந்து லெட்டர் வரல. 5 வருஷம் ஆகுது, லெட்டர் வரல. 10 வருஷம் ஆகுது, லெட்டர் வரல. அம்மா சொன்ன அம்மா மறந்துடுச்சு. ஒரு பிள்ளை இருக்குதா செத்துதான்னு கூட அந்த அம்மாவுக்கு தெரியல. 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷம் கழிச்சு அம்மா வீட்டுல இருந்து சொல்லி அனுப்புது, ஆண்டவர் வனாந்தரத்துல சொன்னாரு, யாக்கோபு நீ போடா, நான் உன்னை திரும்ப கூப்பிட்டு வரேன். சொன்ன அம்மா விட்டுருச்சு, சொன்ன ஆண்டவர் விடல. 20 வருஷம் கழிச்சு அவனை தகப்பன் வீட்டுல கொண்டு வர்றாரு கர்த்தர். அல்லேலூயா. ஆமா, நீ போடா, தைரியமா போடா, நான் உன்னை கூப்பிட்டு வரேன். அப்ப இந்த வனாந்தரத்துல தரிசனமான ஆண்டவர்ல இவன் கூடவே இருந்தார். அதனால்தான் எகிப்துல இருந்து யோசேப்பு வண்டியெல்லாம் அனுப்புறாரு. ரதத்தெல்லாம் பார்த்த உடனே யாக்கோபுக்கு ஒரு சின்ன சஞ்சலம் வந்துச்சு. ஒரு ஆசை பையனை பார்க்கணும்னு, ஆனா உள்ளத்துக்குள்ள ஒரு சஞ்சலம். நான் போறேன், எப்படி ஆகுமே தெரியலையே, இதால என் சொந்த தேசம், இதை விட்டு நான் எப்படி போறதுன்னா, ஆண்டவர் அவன் கூட சொல்றாரு, நீ போடா, நான் உன்னை திரும்ப கூட்டிட்டு வரேன். அல்லேலூயா. அவன் பாருங்க, வாலிப நாட்கள்ல ஓடுறான், 40 வயசுல. அப்பவும் ஆண்டவர் சொல்றாரு, நான் கூட்டிட்டு வரேன்டா, நீ போ, தைரியமா போ. 130 வயசுல வயசாயிடுச்சு, இப்ப கண் பார்வையெல்லாம் இருள் அடைஞ்சிடுச்சு. இப்பவும் கர்த்தர் சொல்றாரு, நீ போடா, நான் உன்னை கூட்டிட்டு வரேன். அல்லேலூயா. ஆமா, நீ இங்கதான், உன் கட்டை இங்கதான் வேகம், நீ கவலைப்படாத அப்படின்னா அங்க போய் செத்து அந்த பாடிய ராஜ மரியாதையோட, அரசு மரியாதையோட அங்க கொண்டு வந்து அடக்கம் பண்றது கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அப்ப தன் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு எதுவா நடக்கிறது. யாக்கோபு தனியா ஒரு நாள் பயணம் போனா, அவன் சந்ததி பெருகிறதுக்கு, அவன் குடும்பம் விருத்தி ஆகிறதுக்காக கர்த்தர் அவனை கொஞ்ச நாள் ஆரான்ல கொண்டு போய் வச்சிருந்தார். இல்லைன்னா இங்க அவங்க அண்ணன் கொண்டு போட்டிருப்பான். கானான்ல இருந்திருந்தானா ஏசாக்கு இருந்த கோபத்துக்கு ஏசா யாக்கோப கொன்னு இருப்பான். அவனை விருத்தியாக்கணும்னு ஆண்டவர் சித்த வச்சிருந்தாரா, அவனை கொஞ்ச நாள் ஆரான்ல கொண்டு போய் பெருக பண்ணார். திரும்ப கொண்டு வந்தார். திரும்பவும் அவன் குடும்பத்தை கொண்டு போறார் எகிப்துக்கு. ஏன்னா அவன் குடும்பம் பெருகணும்ன்றது ஆண்டவருடைய திட்டம். 400 வருஷம் அவன் குடும்பத்தை ஒரு பெரிய ஜாதியா கர்த்தர் மாற்றணும்ன்றது திட்டம், அவருடைய திட்டம். அங்க வச்சுதான் அவனை பழுக பண்ணணும்னு ஆண்டவர் பிளான் பண்ணிட்டாரா. பாதுகாப்பான, செழிப்பான, நல்ல மேய்ச்சல் இருந்த வெளியில அவனை வச்சு பெருக பண்ணணும் திட்டம் பண்ணிட்டார். அவனை கொண்டு போறார். அப்ப சில நேரங்கள்ல ஆண்டவர் உங்களை அப்படிதான் எங்கேயாவது கொண்டு போய், எங்கேயாவது பிரிச்சு எடுத்துட்டு போய், எங்கேயாவது நடத்தி உங்களை குறித்த ஆண்டோட திட்டம் நிறைவேற வரைக்கும் கர்த்தர் நடத்துவார். அது இன்னைக்கு உங்களுக்கு புரியாது. புரிஞ்சதுக்கு பிறகுதான் நீங்க சொல்லுவீங்க, என்னை விற்று போட்டதை குறித்து நீங்கள் விசனப்பட வேண்டாம், நீங்கள் அல்ல, தேவனே என்னை இங்க அனுப்பினார். யோசேப்பு சொல்றான், நீ என்ன அனுப்பினதா நினைச்சுக்காத, நீ என்ன வித்து போட்டுட்ட நினைச்சுக்காத, ஆண்டவர் என்னை இங்க அனுப்பினார். அல்லேலூயா. ஒரு மூத்த ஊழியக்காரர் ஒருத்தர் சொன்னார், அதை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு அனுபவத்தை ஒரு சாட்சியாக சொல்லியிருந்தார். அவர் BA எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுதான் நினைக்கிறேன், சரியா எனக்கு ஞாபகம். ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்திருக்கிறாரு. அதை படிச்சு முடிச்ச உடனே ஒரு நல்ல அலுவலகத்துல கணக்காளராக அவருக்கு வேலை ஒன்று வருது. அந்த வேலைக்கு ஒரு நேர்காணலுக்கு போயிருக்கிறார், ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கார். அந்த இன்டர்வியூல அவர் என்ன பண்றாங்கன்னா, சாதாரணமான ஒரு கூட்டல் கணக்கு போட சொல்றாங்க. சாதாரணமான ஒரு கூட்டல் கணக்கு, 5ஆம் கிளாஸ் பசங்க போடுற மாதிரி ஒரு கூட்டல் கணக்கு போட சொல்றாங்க. அவரு அந்த கணக்கை போட்டு எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு. தப்பா இருக்குதான். தப்பா இருந்த உடனே அந்த நேர்காணல் நடத்தியவர் சொல்றாரு, தம்பி என்னப்பா தப்பா போட்டுருக்கிற, இன்னொரு முறை போய் சரியா போட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாரு. அவர் போய் மறுபடியும் போட்டு வந்திருக்கிறாரு. மறுபடியும் அந்த கணக்கு தப்பா இருக்கு. மறுபடியும் 3வது முறை அவருக்கு மறுபடியும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 3வது முறையும் அந்த கணக்கை அவர் தப்பா போட்டார். உடனே இந்த வேலைக்கு வந்த எடுக்கிற ஆட்கள் சொன்னாங்களாம், தம்பி சாரிப்பா, உனக்கு இந்த வேலையை கொடுக்க முடியாது, நீ இதுல கணக்கு வழக்கு காரியம் ரொம்ப கவனமா செய்யணும், உனக்கு இது சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க அப்பாவோட நண்பர் மூலமா போயிருக்காரு. வீட்டுக்கு ரொம்ப பயத்தோட வராராம் அவர், அந்த ஊழியக்காரர்.
பயத்தோட வர்றாரு. எதுக்கு பயம்னா அப்பா அடிக்க போறாரு போல இருக்குன்னு. அந்த காலத்துல காலேஜ் படிச்ச பசங்களை கூட அப்பா அடிப்பாங்க. இந்த காலத்துல ஸ்கூல் படிக்கிற பசங்களை கூட அடிக்க முடியாது, அது வேற விஷயம். அது அந்த மாதிரி கீழ்ப்படியாதவங்களா இருக்குது. என்ன பண்றது? காலேஜ் முடிச்ச அவரு அவங்க அப்பா அடிச்சிட போறாருன்னு பயந்துகிட்டே வர்றாரு. ஏன்னா இன்டர்வியூக்கு போகணுமே, ஒழுங்கா பண்ணலையே, அப்பா அடிச்சு துவச்சு எடுத்துருவாருன்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்கிறாரு. அவங்க அப்பா வீட்டுக்கு வர்றாரு சாயந்தரம். வந்த உடனே என்னப்பா ஆச்சு? இல்லப்பா இது மாதிரி வேலைக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி இப்போ பாய் போடு, உள்ள ரூம்ல போய் பாய் போடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் என்ன யோசிக்கிறாரு தெரியல. பாயில நிக்க வச்சு அடிப்பாரா, படுக்க வச்சு அடிப்பாரா, ரூமை சாத்திட்டு எப்படின்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இவர் பாயை போட்டுட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். அவரு வந்தவர் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்து முட்டி போடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு ரொம்ப பயமா. இவரும் முட்டி போடணும்னு எதுக்குன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவர் முட்டி போடுறாராம். முட்டி போட்டோன்னா இவரும் சேர்ந்து முட்டி போட்டு, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்னு சொன்னாராம். இந்த வேலையை நீர் தராததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள்ல இந்த மகனை குறித்த உங்களுடைய திட்டத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ரொம்ப ஊக்கமா ஜெபம் பண்ணாராம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லி. அப்ப பாஸ்டர் சொல்லும்போது சொல்றாரு, அன்னைக்கு என்னை குறித்த ஆண்டவருடைய திட்டம் வேற விதமா இருந்தது. அன்னைக்கு தோல்வியில ரொம்ப வேதனையோட நான் இருந்தேன். எனக்கு அந்த வேலையை கிடைக்கிறதுக்கு ஆண்டவரே உங்களுக்கு சித்தம் இல்லையா, இந்த வேலைக்கு நான் தகுதியானது இல்லையான்னு நான் ரொம்ப அழுதேன். ஆனா அதை பார்க்கல மேலான அவருடைய கனமான ஊழியத்திற்கு கர்த்தர் என்னை அழைத்தார். அந்த ஊழியத்துல ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரின் ஆசீர்வாதமா வைத்தார். அதை நினைக்கும் போதுதான் ஆண்டவருடைய திட்டம் இப்படி வித்தியாசமா இருந்திருக்குது அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப சில நேரங்கள்ல அதுக்காக நீங்க எல்லாரும் போய் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுங்கன்னு சொல்லல நான், அப்படி நினைச்சிடாதீங்க. எக்ஸாம்ல பாஸ் தான் ஆகணும். ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல யாருக்காவது அப்படி நடக்கும். சில நேரத்துல தோல்விகள் கூட நல்லது. வாழ்க்கையில சில தோல்விகள் வருதா, நீ எதிர்பார்த்திருக்கிற சில நன்மைகளை உன்னால அடைய முடியலையா, அதனுடைய விளைவுகளை இன்னைக்கு நீ பார்க்க முடியாது. காலங்கள் கடந்து போகும், 30-40 வருஷம் ஆகும். ஆண்டவருடைய நடத்துதல் உனக்கு தெரியும். அப்பதான் தெரியும் ஆண்டவர் உன்னை ஏன் இந்த பாதையில் நடத்தினாரு. உன்னை சிறுமைப்படுத்தின நாட்கள் அவ்வளவு நல்லதுன்றதை நீ புரிஞ்சுக்கிறதுக்கு காலம். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.